குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரை சாலையில் 2வது அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறுவதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முப்படை வீரர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிக்கான ஒத்திகை நடைபெற்று வருகிறது. நாளை 3வது அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற இருப்பதால் மெரினா கடற்கரை பகுதிகளில் போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. குடியரசு தின விழா அணிவகுப்பிற்கான முதல் ஒத்திகை அணிவகுப்பு கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். இந்திய நாட்டின் 76வது குடியரசு தின விழாவானது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்பட இருக்கிறது. அந்த வகையில நம்ம தமிழ்நாடு அரசு சார்பில் 76வது குடியரசு தின கொண்டாட்டத்துக்கு முன்னோட்டமாக ஒரு ஒத்திகை நிகழ்ச்சியானது தற்போது சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள உழைப்பாளர் சிலைக்கு அருகே நடைபெற்று வருகிறது. 76வது குடியரசு தின விழா வருகின்ற 26ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில அன்றைய தினம் மெரினா கடற்கரை உழைப்பாளர் சிலை அருகே இருக்கக்கூடிய தேசிய கொடியேற்றி தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தியிருக்கிறார். மேற்கொண்டு குடியரசு தினத்தையொட்டி தமிழகத்தின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக பல்வேறு அணிவகுப்புகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று நடத்த இருக்கிறது. அதன் ஒத்திகையாக தற்பொழுது அந்த ஒத்திகை நிகழ்ச்சியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு இன்றைய தினம் 2வது அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சியானது தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய நிலையில 24ஆம் தேதி வரக்கூடிய 24ஆம் தேதி 3வது ஒத்திகை அணிவகுப்பு நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. அதுவும் மெரினா கடற்கரை பகுதியில இதற்கான போக்குவரத்து மாற்றமானது காவல்துறை தரப்புல செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பா ஆளுநர் ரவி மற்றும் முதலமைச்சர் அவர்கள் ஒத்திகை நிகழ்ச்சியில கலந்து கொள்வதை போன்று ஒரு மாறுதியான ஆட்கள் இதே மாதிரி கொடிகளை ஏற்றும் வகையில இந்த ஒத்திகை நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த முப்படை வீரர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவிகள் என ஏராளமானோர் அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகளை தற்பொழுது நடத்தி வர்றாங்க. இந்த நிகழ்ச்சியின் காரணமாக தற்போது மெரினா கடற்கரை சாலை முழுவதுமே போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் இந்த வாலாஜா சாலை உள்ள வராத வகையில போக்குவரத்து போலீசார் இந்த போக்குவரத்து மாற்றம் செய்ய வகையில அமைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 மணி வரை இந்த ஒத்திகை நிகழ்ச்சியானது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முதலாவது ஒத்திகை நிகழ்ச்சியானது கடந்த திங்கட்கிழமை காலை இதே ஒன்று நடைபெற்றது. 2வது ஒத்திகையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. 3வது ஒத்திகை, அதாவது இறுதி ஒத்திகை 24ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. குடியரசு தினத்துக்கு 2 நாட்களுக்கு முன்பாக நடக்க இருக்கிறது. அந்த நாட்களில் இதே மாதிரியான ஒத்திகை நிகழ்ச்சியானது நடத்தப்படும். முதல்வர் மற்றும் ஆளுநர் அவர்கள் பல்வேறு பதக்கங்களை வழங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன மாதிரியான பதக்கங்கள் யாருக்கு வழங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது கூடிய விரைவில் தெரிய வர பட்சத்துல இந்த பதக்கங்களையும் வழங்குற மாதிரியான ஒத்திகையும் நடைபெற்று வருகிறது. மாணவிகளோட கலை நிகழ்ச்சிகள், மேலும் முப்படை வீரர்களுடைய அணிவகுப்பு நிகழ்ச்சிகள் என பல்வேறு வகையிலான இந்த ஒத்திகை நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.